அவருடைய நூற்றாண்டு வரும் வரை அம்பேத்கரே ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. ஏன்னா புத்திஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அவர் 56 அக்டோபர் 14 லட்சக்கணக்கான மிக பெரும்பான்மையோர் அங்க இருக்கக்கூடியவர்களுடன் அவர் புத்தம் தழுவினார். நாக்பூர்ல புத்தம் தழுவியதால் அவர் ஷெட்யூல் காஸ்ட் என்ற அந்தஸ்தை இழந்தார். அவர் ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது, சட்டப்படி கிடையாது. அப்போ 100வது ஆண்டு விழா வரும்போது ஒரு நெருக்கடி வருகிறது. அம்பேத்கருக்கு 100வது ஆண்டு விழா. அப்போ ஆனால் அவர் ஷெட்யூல் காஸ்ட் இல்லைன்னு புத்திஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட சேர்க்கிறாங்க. எனவே அவர் சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன், இதுதான் இதனாலதான் நான் சொல்றேன், இந்து ராஷ்டிரத்தின் ஒரு கூறு இது. அதாவது இந்து மதத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கூறாக பார்க்கிறேன். ஏன்னா நீ மதம் மாறினால் உனக்கு எஸ்சி என்ற அந்தஸ்து இல்லை என்பதன் மூலமாக இந்து மதத்தை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் உண்மையில் அங்கு தீண்டாமையை ஒழித்து விட்டால், இப்ப கிறிஸ்டியனா மாறினா தீண்டாமை ஒழிந்துடுதுன்னா அவங்க சொல்றதுல ஒத்துக்கலாம். எல்லா கிராமத்திலையும் தெரியும். இப்ப என்னுடைய கிராமத்துல இந்து ஷெட்யூல் காஸ்டோட கிறிஸ்டியன் ஷெட்யூல் காஸ்ட் தான் மிக அதிகமா இருக்காங்க. இந்த காஸ்ட் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒண்ணு சாதியா தான் பார்ப்பாங்க, மதமா பாக்குறதே இல்லை. நீ எந்த மதமாக இருக்கன்னு பாக்குறது இல்லை. இப்போ உங்க கோயம்புத்தூர் பகுதி அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அருந்ததியர் இருப்பாங்க. அவங்க எந்த அருந்ததியரா பார்ப்பாங்களே தவிர நீ கிறிஸ்டியனா அல்லது ஹிந்துவான்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அப்போ இதுதான் அடிப்படை. அப்போ ஆனால் இது இந்து ராஷ்டிரத்தை சார்ந்த அமைப்பு காங்கிரஸ் காலத்திலிருந்து இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுக்காக சொல்றேன். அவள் கூட இதை செய்யலையே. ஏன் இதை செய்யலை? கிறிஸ்டியன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஆல்சோ ஷெட்யூல் காஸ்ட் ஏன் சொல்லல? முதல்ல ஹிந்து ஷெட்யூல் காஸ்ட், 6 ஷெட்யூல் காஸ்ட். ஏன் 6 ஷெட்யூல் காஸ்ட் அவங்க ஆட் பண்றாங்கன்னா, இந்தியாவிலேயே மிக அதிகமான ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தொகை இருப்பது பஞ்சாப் தான். எவரி 1/3 ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் 6 ஆர் ஷெட்யூல் காஸ்ட். ரெண்டாவது அவங்க ஒரு பெரிய போராளிகள் அவங்க. அதனால இப்ப இந்த போராட்டம் எல்லாம் கூட இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் இருக்கு, அதெல்லாம் கூட பார்க்கலாம் பொதுவா. அதனால அவங்க அதை 2 பண்ணாங்க. 3வது புத்தி ஷெட்யூல் காஸ்ட். இது இல்ல. இந்த யூபிஏ அரசாங்கத்தின் போது யூபிஏ அரசாங்கம் 2006 என்று நினைக்கிறேன், 4-6லயோ அவர் வந்த உடனே ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அவர் இது பரிந்துரை கொடுத்தார். ஆனால் அவர்கள் முதல்லயும் பண்ணல, 2வதுலயும் பண்ணல. 2-5-10 வருஷங்கள் இருக்கும் போதும் அதை செய்யல. இப்போ ஒன்றிய அரசு அதை தவிர்ப்பதற்காக பாலகிருஷ்ணன் தலைமையில மீண்டும் ஒரு கமிஷன் போட்டிருக்கு. அதனால அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதை அல்லது இஸ்லாமுக்கு மாறுவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்து ராஷ்டிரத்துடைய இதுல ஏற்கனவே இருக்கின்றது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்